Hello everyone, my name is Nitya Shetty. I'm playing the female lead in the movie Ivaratam. In the Padathala and character name is Ratna. And Ratna is a typical village girl's character, very nice and innocent, obedient and all. And the movie is based on a football game. Not just ordinary football, it's a 5-member football game which is famous in the south, especially in the regions of Madurai. Since it's based on football, so all you sports lovers out there, you will thoroughly enjoy our movie. And iniki we are having our audio launch. The music has come out very, very good, and every song is a different emotion. We have a motivational song, mass song, and a love song, and a sad song. So every category of audience has something to enjoy in the music. Swaminathan ji has given us very, very beautiful tunes. Kannadi is my personal favorite. I hope you guys enjoy our music. வணக்கம், என் பேர் மானசி. ஐவராட்டங்கிற படத்தில் கண்ணாடி அப்படிங்கிற ஒரு சாங் பாடியிருக்கேன். நானும் ரவியும் சேர்ந்து பாடியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஒரு மெலடியான சாங், ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப அழகான வரிகள். சுவாமி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவின்னு சொன்னால் நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் டைரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ சுவாமிக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஹிஸ் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் டெஃபினெட்லி அவர் நிறைய மியூசிக் பண்ணுவார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அண்ட் ப்ளீஸ் பாட்டெல்லாம் கேளுங்க. கண்ணாடி என் கண்ணாடி உன் கண்ணிரண்டு இப்போ பார்க்குறேன்டி, இந்தாடி இந்தாடி என் நெஞ்சள்ளி இப்போ கொடுக்குறேன்டி. தேங்க்யூ. வணக்கம், நான் ஜெயபிரகாஷ் பேசுகிறேங்க. ஐவராட்டம் ஆடியோ ரிலீஸ்லேருந்து வழக்கம் போல் இளைஞர்களோடு சேர்ந்து பணியாற்றுற வாய்ப்பு எனக்கு இந்த படத்துலையும் கிடச்சிருக்குது. முழுமையான இளைஞர்கள் டீம், டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், அத்தனை பேருமே இளைஞர்கள். அவங்க கூட சேர்ந்து பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷமான, நிறைவான ஒரு விஷயம். இது கூடுதலான சந்தோஷம் என்னென்னா, இந்த படத்தில் என்னுடைய 2 பசங்களும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஃபுட்பால் பேஸ்டான ஒரு படம். ஸோ அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கு கேப்டன் மாதிரி அவங்க 2 பேருமே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்ததில் மனசுக்கு மிகுந்த நிறைவும் சந்தோஷமும் உண்டு. படம் நல்லபடியாக வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் அம்ருத் கலாம். ஐவராட்டம் படத்தில் ஜெகதீஷ்ன்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன். நான் பேசிக்கலாக ஒரு தியேட்டர் ஆக்டர். ஐவராட்டம் சிவகங்கையில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைஸ் ஃபுட்பாலை பற்றின கதை. இது வெறும் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ட்ராமா, அண்ணன் தம்பி பாசம் எல்லாத்தையும் கலந்து எடுத்துருக்கிறோம். இயக்குனர் மிதுன் மாணிக்கம் ரொம்ப அழகாகவே இந்த படத்தை பண்ணியிருக்காரு. சுவாமிநாதன் மியூசிக்கில் 5 பாடல்களுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. வரிகள் மோகன்ராஜன் ரொம்ப அருமையாகவே கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தை ரொம்ப பாசிட்டிவாக தரமான ஒரு படமாக எடுத்திருக்கோம். ரசிகர்கள் உங்கள்கிட்ட வந்து பாசிட்டிவாக தரமாக நாங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். ஜன்னல் வெப்சைட் நேயர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் வந்து ஐவராட்டம். இது வந்து ஒரு ஃபுட்பாலை மையமாக வச்சு எடுத்துருக்கிற படம். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக ஒரு 40 நாளுக்குள்ளே நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இது வந்து சிவகங்கையில் வந்து ஒரு ஃபுட்பாலுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, 5 செகண்ட் மட்டும். இது எல்லா பக்கம் விளையாடுறாங்க, அங்கே மட்டும் 5 செகண்ட் இந்த ஆடிட்டோரியம் இருக்குது. அதனால் இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு 40 நாள் ஒரு சூழ்நிலையை இந்த படத்தை எடுத்துருக்குறோம். நாங்களே எதிர்பார்த்துட்ருக்குறோம். அவ்வளோ வேகமாக வேலை போயிட்டுருக்கு. இதை வந்து வைப்ரண்ட் மூவிஸ் வெங்கடேஷும் நானும் இணைஞ்சு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரியல பார்க்கலாம். நான் இந்த படத்தில் ஃபுட்பால் கோச்சராக பண்ணியிருக்கேன். இந்த படம் ஃபுட்பால் மேட்சை பேக்ரவுண்டாக வச்சுட்டு சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கிற சில சம்பவங்களை பின்னணியாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு படம். நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது கொடுத்த காசுக்கு உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம். கடைசி வரைக்கும் இந்த படம் சூப்பர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்தில் இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு யூகிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படம். ஏன்னா டைட்டிலே ஐவர் ஆட்டம், ஒரு ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டம் என்னங்கிறது நீங்கள் தியேட்டரில் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ கூடி சீக்கிரம் வெள்ளித்திரையில் வரப்போகுது. நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த படத்தில் ஹீரோவாக நிரஞ்சன் ஜெயபிரகாஷ், துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஆக்டர் ஜெயபிரகாஷ் சாரோட பசங்க. இந்த படத்தில் ஹீரோயினாக நித்யா செட்டி அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்தை சுப செந்தில் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர், அதாவது இயக்குனர் திரு மிதுன் மாணிக்கம் சார், அவங்க தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர், ஹீரோ கேரக்டரை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற ஒரு காமெடி ட்ராக்கில் பண்ணியிருப்பேன். இந்த படத்தோட இசை நாயகன், இசையமைப்பாளர் பார்த்திங்கன்னா திரு சுவாமிநாதன் செல்வகணேஷ் சார் வந்து அற்புதமாக இசையமைச்சிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தோட பின்னணி இசையும் மிக அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்தோட நாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐவராட்டம். டைட்டில்லே உங்களுக்கு தெரியும். இந்த படம் வந்து அதாவது சிவகங்கையை கதைக்களமாக கொண்ட
ஒரு படம். இந்த படத்தில் வந்து பைஸ் ஃபுட்பால் அப்படின்றது அந்த ஏரியாலாம் பயங்கர ஃபேமஸ்ஸு. 5 பேர் விளையாடக்கூடிய ஃபுட்பால் கேம். அந்த கேமை மையப்படுத்தி இந்த படம் வந்து உருவாயிருக்கு. இந்த படத்தில் பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு, படமும் சிறப்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக பாடல் ரிலீஸ் ஆனோன்னே கேட்டு ரசிங்க. படம் ரிலீஸ் ஆனோன்னே தேட்டரில் போய் பாருங்கள். எப்பயும் போல் உங்கள் ஆதரவை இந்த படத்துக்கு எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி. பலமா ஜெனரல் மீடியா நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஐவராட்டம் படத்தோடைய இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தில் வந்து நான் ஒன் ஆஃப் த ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். என் பேர் வந்து ஆலன் மேத்யூஸ். இந்த ஐவராட்டம் படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்த டைரக்டர் மிதுன் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன்ஸ், மியூசிக் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் ஃபிலிம். இந்த ஃபஸ்ட்டு படம் வந்து போராளி. ஸோ சமுத்திரகனி சார் டைரக்ஷனில் சசிகுமார் சார் தம்பியை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுட்பால் பேஸ் பண்ண கதை. ஸோ ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் படம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஸோ தேங்க்ஸ் டு ஐவராட்டம் டீம். ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர் மிதுன் மாணிக்கம். தேங்க்யூ. ஜன்னல்மீடியா.com நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐவராட்டம் படத்தோட டைரக்டர் மிதுன் மாணிக்கம் பேசுகிறேன். ஐவராட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் 5 பேர் மட்டும் விளையாடுற கால்பந்து விளையாட்டை அடிப்படையாக இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த படத்தில் நடிகர் ஜெயபிரகாஷ் மற்றும் அவரோட சன்ஸ் நிரஞ்சன் அண்ட் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் ஹீரோஸாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் லான்ச் இன்றைக்கி சென்னை ஆர்கேவி ஸ்டுடியோஸ் வடபழனியில் நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சுவாமிநாதன், அவர் மியூசிக் டைரக்டர் செல்வகணேஷ் அவரோட சன்னு. இந்த படத்தில் அம்ருத் கலாம் ஒரு தியேட்டர் ஆக்டர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நித்யா ஷெட்டிங்கிற ஒரு பொண்ணை தெலுங்குல வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த படத்தில் டோட்டலாக 5 சாங்ஸுமே வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு மக்களோட மேன்மையான ஆதரவு வேணும்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என்னோடய நேம் வந்து ஜெய்சிந்த். இந்த ஐவராட்டம் படத்தில் நான் வந்து வேலுன்ற கேரக்டர் வந்து பண்ணியிருக்கேன். வேலு கேரக்டர் எப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் ஃபுட்பால் கோச்சு. இதில் இன்னொரு லீட் ரோல் வந்து அம்ருத்னு ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன். த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து நான் அவர் கூட ட்ராவல் ஆவேன். அவர் ஒன் ஆஃப் தி ஃபுட்பால் கோச்சு, நான் அவர் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கோச்சு. ஐவராட்டம் ஃபிலிம் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபைஸ் ஃபுட்பாலை வந்து பேஸ் பண்ணது. சிவகங்கை ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக விளையாடுறப்படுற ஒரு கேமு. இந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்த ஃபீல் வந்து நிறையவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நல்ல காமெடிஸு, நல்ல சாங்ஸு, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் வந்து இருக்குது. எல்லா ரீசெண்டாக வந்த எல்லா நல்ல படங்களுக்கும் நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய செஞ்சுருக்கீங்க. அது மாதிரி ஐவராட்டம் படத்துக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்யணும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் மித்தின் சாருக்கும், கேமராமேன் ரவி சாருக்கும், ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. தேங்க்யூ. குட் ஈவினிங். என் பேர் நிரஞ்சன் ஜெயபிரகாஷ். ஐவராட்டத்தில் வந்து ஒரு லீட் கேரக்டராக பண்ணியிருக்கேன். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஒரு ஃபுட்பால் பேஸ்ட் படம் இது. ஐவராட்டம்னா 5 players ஃபுட்பால் ஆன் ஈச் சைட். சாங் இஸ் டன் பை சுவாமிநாத். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கான். ஆல் த டிஃப்ரெண்ட் ஒரு எல்லாம் வேறு ஜான்டர், ஒரு இமோஷ்னல் சோகமான ஒரு பாட்டு, ஒரு லவ் சாங், அப்புறம் ஒரு என்தூசியாஸ்டிக் சாங், எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் காம்ப்ளிமெண்டட் வெல் பை நம்ம கேமராமேன் ரவீந்திரநாத் குரு. நான் ஒன் ஆஃப் த லீட்ஸ் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ். நான் ஒரு ஃபுட்பால் டீம் கேப்டனாக இருப்பேன். என் தம்பி வந்து ஆப்போனன்ட் டீம் கேப்டனாக இருப்பான். ஸோ நமக்குள்ளே ஒரு ஸ்மால் கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல் மூவி போயிட்டே இருக்கோம். ஜன்னல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் வந்து டாக்டர் நாராயணன், பின்னணி பாடகர். இந்த படத்தில் ஐவராட்டம் படத்தில் நெஞ்சமன்றுங்கிற ஒரு பியூட்டிஃபுல் சாங், மெலடி சாங் பண்ணியிருக்கேன். ரொம்ப இந்த ஐவராட்டம் படத்தில் நானும் ஒரு பகுதிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மியூசிக் டைரக்டர் அவருக்கு, சுவாமிநாதனுக்கு இது ஒரு முதல் படம், ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை மாதிரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐவராட்டம் குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேயர்கள் எல்லாம் இந்த படத்தை நல்லா பார்த்து பாட்டுக்களை நல்லா கேட்டு ரசிக்கணும். அதிகமாக சினிமா விழாக்களுக்கு நான் கலந்து கொண்டது இல்லை. சென்சார் போர்டு உறுப்பினராக இருந்திருக்கேன். அப்போ கூட டைரக்டரோட பிரச்சனை வந்ததா அதிகமாக வெளியில் தெரியும். என்ன இவ்வளவு கேமராக்களை பார்க்கும்போது ஏதோ தமிழகத்தில் முக்கியமான ஒரு கூட்டணி அறிவிப்புக்கு வர மாதிரி இவ்வளவு அதிகமான கேமராக்களை ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்து ஒருத்தர் பேசும்போது சொன்னார், இந்த ஹாலில் இவ்வளவு கூட்டத்தை நான் இப்போதான் பார்க்குறேன்னு. இந்த படம் அப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்பது புரிகிறது. இளைஞர்கள் சாதித்து காட்டுவார்கள் அப்படின்னு இங்கே வாழ்த்தி பேசின பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க. உண்மைதான். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலெல்லாம் இளைய தேசம் அப்படின்னா பெருமையா சொல்லலாம், இந்தியா தான் இளைய தேசம்.
35 வயதிற்கு குறைவாக அதிகமான இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய இந்திய நாடு. இன்னும் 10-15 வருடங்களில் சர்வீஸ் செக்டர் அப்படின்னு உலகம் முழுக்க நம்மளைத்தான் எதிர்பார்க்க போகிறார்கள். உலகம் முழுக்க சேவையாற்றுவதற்கு நம்முடைய இளைஞர்கள் தான் நாளை வரப்போகிறார்கள். அதனால நிச்சயமாக இங்கு இளைஞர்களை மையப்படுத்தி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் படத்தினுடைய சென்சார் முடிந்ததற்கு பின்னால அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் வழக்கமாக கட்டு இருக்கக்கூடிய படங்களில் தான் கொஞ்சம் விவாதம் அதிகமாக நடக்கும். பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நாங்கள் ஆரோக்கியமான பொழுதுபோக்குன்னு சொல்லுவோம். உடனே டைரக்டர் சொல்லுவார், நாட்டில் நடக்கிறது தானே நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 புள்ளியும் அது சந்திக்கிற இடம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான தருணங்களில் மட்டுமே ஆரோக்கியமாக அமைந்து விடுவதை பார்க்கிறோம். ஆனாலும் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் செந்தில், எங்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். செந்தில் அவர்களிடம் கேட்டேன், இந்த துறையிலெல்லாம் அதிகமா அனுபவம் இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்ல சினிமா மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு வந்திருக்கேன், அதனால் எப்படியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னாரு. அந்த ரிஸ்க் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ரிஸ்காக அமைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ரவி என் உரிமையின் படத்தோட கேமராமேன். எனக்கு தெரியாது ரவி படம் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அதில் அந்த இன்விடேஷன் படம் பண்ணியிருக்கீங்களா ரவி? ஆமாங்க அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ அதில் ஒரு கியூரியாசிட்டி என்னென்னா எப்படி விஷுவல்ஸ் இருக்குன்னு வரும்போது. பட் விஷுவல்ஸ் பார்க்கும்போது ரவி பிச்சிட்டிங்க ரவி, சான்ஸே இல்லை. கமிட் ட்ரெய்லர் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு எப்படி நமக்கு தெரியாது, நம்ம பார்க்குறோம் டிவியில் அவ்வளோதான். பட் அதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கான ஒரு நம்ம நம்ம பின்னாடி என்ன இருக்குது, அதில் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இதுக்கான ஒரு ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி இதுக்கு இந்த கேமுக்கான என்ன எதனால் அப்படி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது எல்லாமே கொடுத்து ஒரு டீட்டெயிலிங் பண்ணி அதுக்கப்புறம் படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த ட்ரெய்லர், அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஜேபி சார், எல்லாத்துக்கும் உங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் த ஹோல் டீம். ஆக்சுவலி சங்கர் கணேஷ் சார் அவர் தம்பி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு போல, மியூசிக் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சவர் சன்னு, ஏன்னா அவ்வளோ யூத்தாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சாங்ஸும் சரி அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்குது. கண்ணாடி இஸ் மை ஃபேவரட் சாங். இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பர் மெலடி. அண்ட் செந்தில், செந்தில் சார், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய புகழாரம் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப சந்தோஷமான புகழாரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலே ஒரு முகத்தில் ஒரு வெளிச்சம் வந்துடும். ஸோ இந்த படத்தில் என்னுடைய பங்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் கேரக்டருங்கிறதுக்காண்டி போனேன். பட் இன்றைக்கி இங்கே இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி நம்ம பேசணும். நீங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அதில் விளையாண்ட மாதிரி நடித்த 2 பேர் இங்கே இருக்கிறாங்க. பட் இவங்க கூட உண்மையிலே அந்த விளையாண்ட ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அவங்க வந்திருக்காங்களான்னு தெரியல. உண்மையிலே மொட்டைத்தனமான பசங்க. உண்மையிலே அந்த கேமே மொட்டைத்தனமாக இருக்கும். அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் விளையாட்டுக்கெல்லாம் விளையாடல, அடி படுற பின்னிக்கிட்டு தான் விளையாண்டு இருப்பான். உழுந்தான்னா நிஜமாக உழுவுறது தான். இதில் கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் வர ஒரே பிரச்சனை என்னன்னாக்கா, ஹீரோவாக நடிக்கிற இந்த பசங்கள்கிட்ட பால் பாஸ் பண்ணணும். அவங்களுக்கு பால் பாஸ் பண்ண மனசு வராது. என்னன்னாக்கா, இந்த டீமில் உள்ளவன் இவனோட லீடு இப்போ துஷ்யந்த்னா அவன்கிட்ட பால் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனே எடுத்துன்னு போய் ஸ்கோர் பண்ணி இவன்கிட்ட கொடுத்தா மிஸ் பண்ணிவிடுவானா. இது ஒரு பெரிய போராட்டம். இது சினிமாடா. இது நீங்கள்லாம் தட்டுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஃபைனல் ஃபினிஷிங் ஹீரோவாக இருக்கவன் பண்ணணும். கொஞ்சம் பால் பாஸ் பண்ணாங்க, நான் ஓகேண்ணா அப்படிம்பானுங்க. கரெக்டாக போய் கேமரா வரும்போது இல்லை, அழகாக இவன் மட்டும் தட்டுவான், அவன் மட்டும் தட்டுவான், கோல் போட்டுருவானு. டேய், எவ்வளோ நேரம்டா ஓடிக்கிட்டே இருக்கிறது. மித்துனும் கேமராமேனும் அப்படியே ஆனால் சிலைக்காமல் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அந்த கேம் மேலே அவ்வளோ வெறி. எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம். வீட்டுக்குள்ளே அடக்குவத்த காய் மாதிரி உட்கார வச்சுருந்துருக்கோம். மித்துனும் கூப்பிட்டு போயிட்டு ஊரில் விட்டு அங்கே என்ன மிஞ்சி ஒரு 42-43 டிகிரி வெயில் தான் இருக்கும். கொஞ்சம் செம்மண்ணு 43 டிகிரி வெயில். நான் கூட நினச்சேன், சரி ஃபுட்பால்லாம் சரி ஈவினிங் லைட்டிங்கில் எடுப்பாங்களான்ட்டு. என்னை கூட்டு போய் சேரில் உட்கார வைக்கும்போது, ஆஹா இவ்வளோ அழகாக இருக்குது வெயில்னு. அப்படி பார்த்தா இவங்க ஓட ஆரம்பித்தானுங்க. ரைட்டு, தின்ன சோத்துக்கு உண்மையில் வேலை செய்கிறானுங்க அப்படின்ட்டு.
அவ்வளோ ஜோராக ஆனால் அதில் வந்து நம்ம முழுசாகவே இன்வால்வ் ஆகிட்டோம். ஏன்னா அவங்க அந்த இவங்க கூட உள்ள அந்த டீம்மேட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதை பிக்சரைஸ் பண்ணது வந்து ரவிக்கு எவ்வளோ வேணால் பாராட்டலாம். மிதுன் அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கும் சரி, ரொம்ப அதாவது ஒரு விரயம் இல்லாமல் மிக சிறப்பான முறையில் எடுக்க முடியும்னா இவங்க 2 பேர். ரவி இது வந்து நான் போகிற இடத்துலலாம் பேசிகிட்டு இருந்தேன், பர்சனலாக மீடியா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன். இந்த சாங்ஸ் கேட்டுட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மீடியாவில் உள்ளவங்கள்ட்ட பேசியிருந்தேன். ரொம்ப அற்புதமான சாங்ஸுங்க, அந்த முன்னோட்டமே அந்த படத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்ட்டு. அவ்வளோ இன்றைக்கி தான் நான் அவரை மீட் பண்ணுறேன், மியூசிக் டைரக்டர். பட் அமேசிங் மியூசிக். மிதுன் எனக்கு போட்டு காமிக்கும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் தி சாங்ஸ். ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த படம் நல்லா வருங்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமாக அந்த சத்தம் முதல்ல வந்தது. அத்தனை பேரோட உழைப்பும் ரொம்ப நல்லா இருந்திருக்குது. இதுக்கு மேலே மீடியாவோட ஆதரவும் ரசிகர்களோட ஆதரவோடும் படம் வெற்றி வரணுன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நான் இந்த வருஷம் கமிட்டியில் இல்லை, நேஷ்னல் அவார்ட் கமிட்டியில். பட் இருந்திருந்தால் நான் இந்த வருஷம் யாருக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கொடுப்பேன் அப்படின்னாக்கா அது ஜெயபிரகாஷ்க்கு தான். பண்ணையாரும் பத்மினியும் படத்துக்காக. அவ்வளோ ஒரு சிறப்பான படம், அவ்வளோ ஒரு சிறப்பான நடிப்பு. இதை நான் நிறைய இடத்துல அவர்கிட்ட தனிச்சுற்றில் சொன்னேன்னா அது ஒரு மேடையில் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரங்காராவ் அவர்களை பார்க்குற போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். ரங்காராவ் மாதிரிலாம் ஒரு ஆர்டிஸ்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் யதார்த்தமாக நடிக்கிறதுக்குன்னே பிறந்தவர். அதுக்கு அடுத்து இந்த ஜென்ரேஷனில் நான் வந்து அந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான நடிகராக நடிக்கிறதே தெரியாமல் இருக்கிறதா நடிப்பு. நடிப்புனா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிஹேவிங். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, அதுதான் நான் சிறந்த நடிப்புன்னு நினைக்கிறேன் என்ன அளவில். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு வாழும் உதாரணமாக ஜெயபிரகாஷை சொல்லணும். ஒரு ரொம்ப 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 பிரில்லியன்ட் ஆக்டர். அவருடைய 2 சன்ஸ் ஒரே படத்தில், எனக்கு அந்த ஈசன் படத்தில் நடித்தவர் நினைக்கிறேன், அவர் 2வது சன். அதுலேயே அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பெரிய பையனும் இப்போ நான் விஷுவல்ஸில் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 2 சன்ஸும் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் வந்து இங்கே இந்த டீமை பற்றி சொல்லும்போது அவங்க சொன்னதில் 2 விஷயம் எனக்கு ஒத்து போச்சு. ஒன்று வந்து கொஞ்சம் ப்ளஸ், ஒன்று வந்து கொஞ்சம் மைனஸ். அப்படி தான் இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் 6 அடின்னு சொன்னாங்க, கொஞ்சம் மைனஸ்னா 5.10. எல்லோரும் 30 வயசுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் 30+னா அவ்வளோதான். ஸோ மற்றபடி இந்த டீமோட இருக்கிறதுக்கு ஐவர் ஆட்டத்தில் நானும் இருக்கிறதுக்கான எல்லா மகிழ்ச்சியும் எனக்கு இருக்குது. ஒருத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த ப்ரொடியூசருக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா அவர் எவ்வளோ அன்அசியூமிங்காக இருந்திருக்காருன்னு மேடையில் எல்லாரும் பேசும்போது தெரியுது. ஸோ டேரக்டரை தவிர அத்தனை பேரும் நான் அவரை நேற்று தான் பார்த்தேன், முந்தா நாள் தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அமைதியாக பின்னாடி இருந்து இவ்வளவு சிறப்பான வேலைகளை வாங்கியிருக்காரு. ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அந்த யங் டீம் அவங்க அந்த ட்ரெய்லரில் பண்ணியிருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நான் முக்கியமாக இந்த விழாவில் வந்து இந்த விழாவோட கதாநாயகனை பற்றி சிறப்பாக பாராட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தனிச்சுற்றில் ஒரு 2-3 இடத்துல நான் அந்த பையனை பாராட்டிட்டேன். வேற ஏதோ ஒரு விஷயமா எதாச்சியாக நான் செல்வ கணேஷை பார்க்க போயிருந்த போது அவர் ஒரு சாங்ஸ்லாம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சார் ஒரு 1 month முன்னாடி. அந்த பாடல்களை நான் கேட்டபோது நான் செல்வ கணேஷோட பாடல்கள்னு நினச்சேன். முதல்ல அவர் அதை தான் போட்டு காமிக்க போகிறாருன்னு நினச்சேன். அவரோட பையன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய பையனோ அல்லது இவ்வளவு சிறப்பாக மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு பையனையோ நான் டக்குன்னு எதிர்பார்க்கல அன்னைக்கு. ஸோ ரொம்ப 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 பிடிச்சது எனக்கு அந்த பாடல்களை கேட்டபோது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி வந்து ஸ்லோ பாய்சன் நீங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி இப்படி கேட்டிருக்கீங்க. இந்த வருஷத்தினுடைய பிளாக் பஸ்டர் சாங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரொம்ப 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 நல்ல பாடல் அது. அதில் அந்த பாடல் மட்டும் இல்லை, நான் கேட்ட 5 பாடல்களுமே எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஏரியாவில் ஒரு பாட்டையும் அவர் பண்ணியிருந்திருக்காரு. எஸ்பெஷலி ஒரு டைட்டில் சாங் ஒன்று, அந்த ஒரு படத்தில் வர்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப வித்தியாசமாக எல்லா விஷயங்களையும் அதில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு சுவாமிநாதன். அவருக்கு ஒரு மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. நம்ம இந்தியா ஏன் டயபெட்டிக் கேபிட்டலாக இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டாக்டர், அதனால் நான் வந்து ஒரு 2% டாக்டர்னு என்ன சொல்லிக்கிறது. ஸோ அதனால் அது வழியாக எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக்ஸ் ஏன் இவ்வளோ பரவுறது அப்படின்னா இட்ஸ் ஜம்பிங் ஜீன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜென்ரேஷன் தாண்டி தான் அது குதிக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஜம்பிங் ஜீனா வந்து விக்கு விநாயகராம் ஐயா அவர்கள்ட்ட இருந்து சுவாமிநாதனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மியூசிக் வந்து குதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதையும் தாண்டி ஜி ராமநாதனையும் சொல்லிட்டாங்க. காற்று வெளியிடே கண்ணம்மா மாதிரியான பாடல்களுக்கான அந்த பேஸ் இங்கேயே இப்போவே தெரியுது. ஸோ அவர் ரொம்ப சிறப்பாக இந்த படத்தில் மியூசிக் போட்டிருக்காரு. நீங்கள் எல்லா பாடல்களையும் கேட்கும்போது அது தெரியும். இங்கே 2 பாட்டு தான் போட்டு காமிச்சாங்க. இந்த பாடல்களும் இந்த படமும் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்கூலில் கூட இப்படி பேசினதில்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீ கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிட்டுறேன். இது சந்திரனாவும் மிதுன் சார் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம், ஏன்னா அவங்கனால தான் நான் இங்கே இருக்கேன். And I'd like to thank the media and my parents for the support. Thank you. First, I'd like to thank the director who selected me for this movie. Our daily and வீட்டுக்கு வந்து daily dialogues practice பண்ணி and he made me a perfectionist at this movie, and he helped me work out through football tactics through the movie. So I'd like to thank the director, Sendil sir, everyone who ever worked in this movie, because they were all supportive. அவங்க ரொம்ப யங்காக இருந்தாங்க. We all, like they said, everyone's like below 30 years of age. So all of them were like not just a unit, we were all friends together and we worked as a friendly team. So I hope this movie comes out as a real good success. Thank you for all coming. ஏன்னா அவர் துணிஞ்சு இவன் அதை போட்டார். இவனை பற்றி தெரியாது, எப்படி மியூசிக் பண்ணுவான் என்னங்கிறது எனக்கு தெரியுமோ அவருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் துணிஞ்சு உங்கள் பேரனை நான் மியூசிக் டைரக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து எங்கிட்ட வந்து சொன்னார். சரி பெரியவானு கூட அவனுக்கு நன்னா வந்தா அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி எல்லாரும் அவனை பற்றி புகழ்ந்து பேசுகிறத எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா அதை 3 ஜெனரேஷன் அவன் என் பையன் சொன்ன மாதிரி இது பார்க்கறதுக்கு பெரிய கொடுத்து வச்சிருக்கணும். என்னை வந்து கௌரவிச்சு இது பண்ணதுக்கு மிக்க நன்றி. இந்த ஐவராட்டம் பேரே நன்னா இருக்கு. என் பையன் சொன்ன மாதிரி முன்னாடி கபடி அந்த படம் விளையாட்டு இது எல்லாமே விளையாட்டு தான். அதாவது நாங்கள் வாசிக்கிறதும் விளையாட்டு. இலங்கையில் சொல்லுவா இன்னைக்கு விளையாடினீங்களா அப்படின்பா இலங்கை. அது மாதிரி இந்த விளையாட்டு அவர் சொன்ன மாதிரி விளையாட்டு ஒரு உற்சாகம். அதை வந்து இவ்வளவு ஏன்னா இளைஞர்களாக சேர்ந்து இத்தனையும் பண்ணியிருக்கா. அது வந்து நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு பெரிய அனுபவம் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ரொம்ப நல்லா பேச வராது, ஆனால் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்லி நான் டிரெக்டர் மிதுன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு for giving me this opportunity. அதுக்கப்புறம் டிஓபி குருஜி, thank you so much. Thank you குருஜி, என்ன இவ்வளோ அழகாக காமிச்சதுக்காக. And செந்தில்ஜி, thank you so much for taking such good care of us, and it was a pleasure working with the whole JP family, Niranjan, Rishi sir and JP sir, and I should thank the entire cast and crew of Iveratam. இது ஐவராட்டம் வந்து ஒரு டீம் எஃபர்ட். யூ cannot give the success or the credit to one person. ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு டீம் this one is, and the day will not be complete if I do not mention Swaminathan ji. I have been waiting to thank him in person for giving us such wonderful tunes. எல்லா songs ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் என்னோட personal favorite is Kannadi. It's something, it's one song that is very close to my heart. Thank you Swaminathan ji for giving me Kannadi, and every song has a different emotion to it, and I hope you guys enjoy our music and support us. Thank you so much.